வெங்காயம் வெங்காயம் கிலோ 30 ரூபா. வெங்காயம்மா வெங்காயம். வெங்காயம்மா வெங்காயம் 1 கிலோ 30 ரூபா தான். அதோ அர்ஜுன். வாங்கம்மா வாங்க, கிலோ 30 அண்ணா ரூபா. அண்ணா சொல்லுமா, வெங்காயம் வேணுமா? கிலோ 30 ரூபாமா. இல்லண்ணா, ஒரு சின்ன உதவி வேணும். சொல்லுமா. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்த ரூட்ல போனீங்க? ரூட்டு கிட்டுன்னு எதுவும் இல்லம்மா. எந்த தெருவுக்கு போகணுமோ அந்த தெருவுக்கு போவோமா. நான் அதை கேட்கலண்ணா. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? எங்கன்னா இதே ஏரியால தான் இருந்தம்மா. அது வந்து இந்த ஏரியான்னு தெரியும், ஆனா எந்த தெருவுல இருந்தீங்க? இப்படி கேட்டா என்னால என்னமா சொல்ல முடியும்? அது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் ரூட் மேப்லாம் வச்சுட்டு வரமாட்டேன். ஏன்பா சொல்லுங்கம்மா. 1 கிலோ வெங்காயத்தை 10 ரூபாய்க்கு தருவியா? என்னது, 1 கிலோ வெங்காயம் 10 ரூபாய்க்கா? உன் முகத்தை எப்பாவது கண்ணாடியில பாத்திருக்கியா? காலையிலேயே வெங்காயம் வாங்குற மூஞ்சிய பாரு. இடத்த காலி பண்ணுமா. ஏமா காலையில வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க? 10 ரூபாய்க்கு வெங்காயம் வேணுமா? நீ இல்லனா இன்னொருத்தர்கிட்ட வாங்குவேன். வாங்க, யாரு வேண்டானாங்க? அண்ணா, ஆ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா உங்ககிட்ட 1 கிலோ வெங்காயம் 10 ரூபாய்க்கு கேட்டாங்கல்ல? உங்க கூட சண்டை கூட போட்டாங்களே, அந்த டைம்ல நீங்க கரெக்டா எங்க இருந்தீங்க? ஓ அதுவா, இந்த தெரு கடைசியில வலது பக்கமா போகணுமா. அந்த தெரு கடைசியில தான் இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அர்ஜுன் வாங்க போலாம். வெங்காயம் வெங்காயம். அர்ஜுன் அர்ஜுன் இருங்க. அந்த வேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மித்ராவை கிட்னாப் பண்ண வேன் இதுதான். ஆமா லக்ஷ்மி. அப்படின்னா மித்ரா இந்த வீட்ல தான் இருக்கணும். உன் கண்ணு முன்னாடியே இவன் கதைய முடிக்கிற பாக்குறியா? மனிஷா, மனிஷா, அவங்க உன்னை எதுவும் பண்ணல இல்ல? உனக்கு எதுவும் ஆகல இல்ல? சொல்ல மனிஷா. மனிஷா பேசு மனிஷா. மனிஷா, மனிஷா, மனிஷா உனக்கு என்ன ஆச்சு? மனிஷா ஏதாவது பேசு மனிஷா. மனிஷா ஏதாவது பேசு மனிஷா. மனிஷா ஆர் யூ ஆல் ரைட்? மித்ரா, எனக்கு எதுவும் ஆகல மித்ரா. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும். அடச்சே, என்ன லக்ஷ்மி இது? மித்ரா இப்போ கண்டத்துல இருந்து சேஃபா தப்பிச்சிட்டாரு அர்ஜுன். அவருக்கு எதுவும் ஆகல. உயிரை பணைய வச்சு மித்ராவை காப்பாத்துனது நீதான். ஆனா எல்லா கிரெடிட்டும் அந்த மனுஷாவுக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா மித்ராவுக்கு நீ இங்க வந்த விஷயம் கூட தெரியாது. பரவாயில்ல, இருக்கட்டும் அர்ஜுன். மித்ரா இப்ப சேஃபா இருக்காருல்ல, எனக்கு அதுவே போதும். ஐயோ, ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. போலாம் வா.
மித்ராவை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு மனிஷா போயிருக்கா. இந்த தடவையாவது சக்சஸ் ஆகுமா, இல்ல எந்த தடவையும் மனிஷா தோல்வியோட தான் வருவாளா? மித்ராவை கூட்டிட்டு வந்துட்டாங்களா தேவயானி? ஆஹா, இன்னும் வரலக்கா. நானும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். மித்ரா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு சம்யுக்தாவும் அர்ஜுனும் அப்பவே கிளம்பி போயிட்டாங்க. ஆனா ஏன் இன்னும் வரல? ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கறேன். அப்படின்னா உன் உயிரையே பணிய வச்சு மித்ராவோட உயிரையே காப்பாத்திருக்கல. எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சிருக்க மனிஷா. மித்ராவுக்காக உன் வாழ்க்கையவே பணியமா வச்சிட்டியா? பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களாக்கா? மித்ரா மேல மனிஷாவுக்கு எவ்வளோ பாசம் இருக்கு பாத்தீங்களா? மித்ரா, மனிஷா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? உனக்காக அவ உயிரையே பணிய வச்சிருக்கா. மித்ரா, உனக்காக சம்யுக்தாவும் அர்ஜுனும் வந்தாங்கல்ல, அவங்க எங்க? அவங்க அங்க வந்தாங்களா ஆண்டி? அவங்கள நாங்க பார்க்கலையே. நீ அவங்கள பாத்தியா மித்ரா? இல்ல. அதாவது மித்ராவை காப்பாத்துறதுக்கு சம்யுக்தாவும் அர்ஜுனும் அந்த இடத்துக்கு வரவே இல்ல. மனிஷா ஒருத்தி தான் தனியாளா அங்க அந்த ரவுடிங்க கிட்ட போராடி மித்ராவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன சம்யுக்தா, மித்ராவை காப்பாத்துறதுக்கு நீங்களும் அர்ஜுனும் வந்தீங்களா?